இன்றைய உலகில் நாம் வாழும் சூழல் எங்கும் குழப்பம், அழுத்தம் மற்றும் பதட்டம் நிறைந்திருக்கிறது. சிறிய குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் வாழ்க்கையின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். செய்தி ஊடகங்களில் போர், விபத்து, நோய்கள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து செய்திகள் ஒலிக்கின்றன. சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் ஒப்பீடுகள், விமர்சனங்கள் மற்றும் எதிர்மறை கருத்துக்கள் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றின் நடுவில் நம் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி நாமும் அமைதியாக இருக்க முடியும்? நாம் அனைவரும் விரும்பும் ஒன்று சமாதானம். ஆனா உலகம் தரும் சமாதானம் தற்காலிகமானது. ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் பார்க்கும் பொழுது அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடும் பொழுது ஒரு நிமிடம் சிரிக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் கவலை அந்த சிறிய நேரத்தின் பின் திரும்பி வரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு தரும் சமாதானம் நிலையானது. யோவான் 14:27 ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுப்பது போல நான் கொடுக்கவில்லை. உங்களுடைய இருதயம் கலங்கடிக்காத படிக்கும், பயப்படாத படிக்கும் இருங்கள். இது ஒரு அழகான ஆண்டவருடைய வார்த்தையாகும். இயேசு தரும் சமாதானம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மை அமைதியாக வைத்திருக்கும். அந்த சமாதானம் பிரார்த்தனையின் மூலம் நம்முள் வேரூன்றி வளருகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசுங்கள். காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு படுக்கும் முன் சில நிமிடங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். பைபிள் வாசிப்பது மனதில் நம்பிக்கையை விதைக்கும். கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். ஆண்டவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார் என்று 1 பேதுருவில் 5:7 சொல்லியிருக்கிறது. நன்றி சொல்லும் மனப்பான்மை. எது இல்லையோ அதில் கவனம் விடாமல் எது இருக்கின்றதோ அதற்கு நன்றி சொல்லுங்கள். மற்றவர்களையும் ஆசிர்வதியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவுவது ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வைக்கும். நம்முடைய உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தம் எப்பொழுதும் மென்மையானது, அமைதியானது. அதை கேட்க நம் இதயத்தில் ஒரு அமைதியான இடத்தை உருவாக்க வேண்டும். அந்த இடம்தான் பிரார்த்தனையின் நேரம். இன்று நீங்கள் எதனால் கவலைப்படுகிறீர்களோ அதை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு தரும் சமாதானம் உங்கள் சூழ்நிலையை மட்டுமல்ல, உங்கள் இதயத்தையுமே மாற்றிவிடும். இந்த சமாதானம் புயலின் நடுவில் உங்கள் ஆன்மாவை உறுதியாக நிறுத்தும். நண்பர்களே, வாழ்க்கையின் குழப்பம் மத்தியில் அமைதியை தேட வேண்டியது அவசியமாய் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அமைதி ஆண்டவரின்தான், இயேசு கிறிஸ்துவின்தான் உள்ளது. இன்றே அவரை நோக்கி உங்கள் ஜெபங்களை எழுப்புங்கள். அவர் சமாதானம் உங்களை சூழ்ந்து உங்களை என்றென்றும் ஆசிர்வதிப்பாராக. உங்கள் நாளையும் உங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சங்கீதம் 21:11 இவ்வாறாக சொல்லுகிறார், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.